வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 7ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 64 கோடி பேர் வாக்களித்ததாக தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். உலகிலேயே அதிகபட்சமாக இந்தியாவில்தான் 31 கோடியே 20 லட்சம் பெண்கள் வாக்களித்ததாகவும் பெருமிதம். You are all our voters, so we thank you all. We salute all our voters, all our women voters who have really come and voted in this election. நாடு முழுவதும் எதிர்நோக்கி காத்திருக்கும் ஜனநாயக திருவிழாவின் முடிவுகள் நாளை வெளியீடு. தயார் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்கள். அடுத்த 25 வருடங்களை நாட்டின் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்போம் என பிரதமர் மோடி வேண்டுகோள். கன்னியாகுமரி பயணம் தொடர்பாக இணையதளத்தில் பதிவு. நாளை வாக்கு எண்ணிக்கை நடக்க உள்ள நிலையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆலோசனை. பெரும்பான்மை கிடைத்தால் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாக தகவல். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் உள்ள மருந்து நிறுவனத்தில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை. அதிரடியாக சோதனையில் ஈடுபட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். சென்னையில் 350 தாய்ப்பால் பாட்டில்களும் 188 தாய்ப்பால் பவுடர் பாக்கெட்டுகளும் பறிமுதல். பெங்களூருவில் இருந்து தாய்ப்பால் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாக தகவல். வேலூர், கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் கருணாநிதி உருவப்படத்திற்கு சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. கருத்து கணிப்புக்கு எதிராக தேர்தல் முடிவுகள் சாதகமாக இருக்கும் என சோனியா காந்தி நம்பிக்கை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. நூற்றாண்டு நிறைவு விழா மலரை வெளியிட்டு புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். பழனி அருகே அரசு பேருந்தின் முன்பக்க சக்கரம் திடீரென்று கழன்று ஓடியதால் பரபரப்பு. ஓட்டுநர் சமயோசிதமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. விருதுநகர் மாரியம்மன் கோயிலில் நடிகர் சரத்குமார் வழிபாடு. மனைவி ராதிகா வெற்றி பெறுவதற்காக அங்க பிரதட்சணம் செய்தார். வி.கே. பாண்டியன் தொடர்பான கேலி சித்திர வீடியோ மூலம் தமிழர்களை பாஜக அவமதித்ததாக திமுக குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பாஜக அவமதித்துள்ளதாக ஜெயக்குமார் கண்டனம். வெயில் கொளுத்தி வந்த நிலையில் சென்னையை குளிர்வித்த மழை. மாநகரின் பல பகுதிகளில் மேகமூட்டம். ஆந்திராவில் செல்ஃபி எடுக்கும் போது கடலில் விழுந்த 3 பெண்கள். ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் 2 பேர் உயிரிழப்பு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி புதிய உச்சமாக 23,300 புள்ளிகளை கடந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 76,000 கடந்து வர்த்தகம். டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை ஒப்படைக்க மதுரை போலீசார் 2 நாட்கள் அவகாசம். ஜாமீன் நிபந்தனையை அடுத்து வழக்கம் போல் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட கலாக்ஷேத்ரா முன்னாள் பேராசிரியர்
ஸ்ரீஜித் கிருஷ்ணாவுக்கு ஜாமீன். வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் விசாரணை நீதிமன்றத்தில் உரிய அனுமதி பெற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை. கோவை மருதமலை பகுதியில் சிகிச்சை பெற்று வந்த பெண் யானை காட்டுக்குள் அனுப்பி வைப்பு. காயம் குணமடைந்ததை அடுத்து வனத்துறை நடவடிக்கை. T20 உலகக்கோப்பையில் சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்ற நமீபியா. கடைசி பந்தில் ஃபீல்டிங்கில் சொதப்பியதால் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்த ஓமன். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை வெற்றியை கொண்டாட காத்திருக்கிறோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மக்களவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் இந்தியா கூட்டணியின் வெற்றியை நாளை கொண்டாட காத்திருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கருணாநிதியின் பிறந்த நாளில் இந்தியா கூட்டணியின் வெற்றியை கொண்டாட காத்திருக்கிறோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மக்களவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் முதலமைச்சர் இந்த பதிவை இட்டிருக்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளில் சோனியா, ராகுல், டி ராஜா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி இருப்பதையும் சுட்டிக்காட்டி எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் இந்த பதிவை இட்டிருக்கிறார். சென்னையில் தனியார் மருந்து நிறுவனத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தாய்ப்பால் மற்றும் தாய்ப்பால் பவுடர் பாக்கெட்டுகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள ஆர்கே பார்மா என்ற மருந்து நிறுவனத்தில் தாய்ப்பாலை பதப்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக அடைத்து விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு சோதனை நடத்தினர். இதில் 350 தாய்ப்பால் பாட்டில்கள் மற்றும் 900 தாய்ப்பால் பவுடர் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. முதற்கட்ட விசாரணையில் பெங்களூருவிலிருந்து தாய்ப்பால் கொண்டுவரப்பட்டு பதப்படுத்திய பிறகு சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனைகளில் விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தது. தனியார் மருந்து நிறுவனத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட தாய்ப்பால் குறித்த பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் கோகுலுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இங்க என்னென்ன மாதிரியான சோதனைகள் செய்யப்படுது? தாய்ப்பால் எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டது? இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த அரும்பாக்கத்தில் திடீர்னு ஒரு சோதனை வந்தோம். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா நாங்கள் கேதர் பண்ணோம். முதலே நாங்கள் சொல்லியிருந்தோம் சென்னை முழுக்க இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த தாய்ப்பால் விற்பனை செய்கிறாங்க அப்படின்றதுக்காக. அதில் இது ஒரு கம்பெனியை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த ஐடென்டிஃபை பண்ணதில் பார்த்தோம்னா இன்னைக்கு தாய்ப்பால் பார்த்தோம்னா இங்கே 3 வகையாக வச்சுருக்காங்க. 3 வகையான ரேட்டுக்கே வச்சுட்டு இருக்காங்க. ஒன்று மில்க் ஃபார்ம்லேயே இருக்குது டைரெக்டாக பாட்டிலில், இன்னொன்று சேசட் ஃபார்மில் பவுடர் ஃபார்ம்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 350-400 பாட்டில்ஸ் பக்கமாகவே இங்கே இருந்தது. அதை நம்ம எல்லாமே கைப்பற்றியிருக்கோம். சேசட் ஒரு 800-900 பக்கமாக இருக்கும். சேசட்ஸ் மட்டும் நான் கரெக்டாக சொல்கிறேன். அந்த சேசட்ஸ் எல்லாமே இப்போ நான் நம்ம உணவு பாதுகாப்பு லெபார்டரிக்கு நம்ம அனுப்புகிறோம். அந்த டெஸ்ட் வரணும். அந்த டெஸ்ட்டில் பார்த்தோம்னா இவங்க 1 இயர் லைஃப் கொடுக்குறாங்க. அப்போ ப்ரிசர்வேட்டிவ் எதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா, இப்போ எங்களோட லைசன்ஸும் இல்லை, எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த லேப் ரிசல்ட் வந்த உடனே நாங்கள் அர்ஜென்ட்டாகவே நாங்கள் கமிஷனருக்கு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்கிறோம். அது பிரகாரம் அவங்க லேபில் சீக்கிரமாக பண்ணி கொடுப்பாங்க. வந்த உடனே இவங்க மேலே நடவடிக்கை. இப்போ தாய்ப்பால் எங்கேருந்து வாங்கியிருக்காங்க? எந்த மாநிலத்திலேருந்து இங்கேருந்து தான் வாங்கினாங்களா இல்லை வெளியிலேருந்து
வந்திருக்கா? எங்கெங்கெல்லாம் விற்பனை செஞ்சிருக்காங்கன்னு ஏதாவது தகவல் இருக்கு? இது மெயினாக பார்த்தோம்னா எல்லாமே வந்து கர்நாடகால இருந்து வந்திருக்குது. கர்நாடகா ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்திலிருந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அந்த நிறுவனம் அங்கே வந்து இப்போ தாய்ப்பால் வந்து அவங்க சேகரித்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து FSSAI நாம்ஸ் பிரகாரம் இருக்கா என்னன்றது நாங்கள் எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த பறிமுதல் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். எந்த விதமான இது கொடுக்கக்கூடாது. இப்போ இதே தாய்ப்பால் வந்து ஒரு நமக்கு வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது. நிறைய இன்ஸ்டிடியூஷன்லையும் வச்சுருக்கோம். அதெல்லாம் என்ன எப்படின்னா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட எப்படி தாய்ப்பால் அவங்க தாய்கிட்ட இருந்து சேரிக்கணும், அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது டாக்டரோட இதோட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு நிறுவனத்தில் ஏதோ ஒரு பாக்கெட்டில் போட்டு சம்திங் இன்னொன்று வித்துட்டு இருக்காங்க. அது வந்து கரெக்டாக இருக்குமான்றது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ ஏன்னா கவர்மெண்ட்டில் இப்போ கொடுக்குறாங்க ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் வேணும்னா டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷனில் இன்ஃபென்ட்க்கு வேணும். இப்போ NICUவில் ஒரு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வேணும்னா டாக்டர் கொடுத்தா தான் அந்த பேங்க்லேருந்து கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தோம்னா ஒரு பைசா கூட கொடுக்கல் வாங்கல் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா 1200 1300 ஒரு பாட்டில் விற்கிறாங்க. அப்படின்றப்போ இது கமர்ஷியலாக ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதில் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து செக் பண்ணணும். எக்ஸ்பைரி டேட் வந்து 1 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 1 வருஷம் வரைக்கும் ஒரு தாய்ப்பாலை வச்சிருக்க முடியுமா? அது சாத்தியமா சார்? அதுதான் நான் சொல்ல, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி நம்ம வைக்கலாம். அதுதான் நம்ம அந்த சந்தேகங்களை போக்குறதுக்கு தான் நம்ம லேபுக்கு நம்ம அனுப்பணும். வெதர் இட் இஸ் பாசிபிள் இல்லை வேற ஏதாவது இவங்க மிஸ்லீடிங் பண்றாங்களா, வேற ஏதாவது ஒன்று, நிறைய கேள்விகள் நமக்கு கேள்விக்குறிகள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு நிறைய பதில்கள் சொல்லும்.